அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து குதிரை விதைக்காய் மரம். ஏற்கனவே மரத்தை பற்றி நம்ம வீடியோ நிறையா போட்டுட்டோம். இருந்தாலும் அதோடைய காய் பார்த்திங்கன்னா இதோடைய ஷேப் பார்த்திங்கன்னா குதிரையுடைய இது மாதிரி விதை மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு வந்து குதிரை விதைக்காய்ன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட ஒரு உண்டு. அதனால் வந்து அநேகமாக கிராமத்தில் ஆட்டு கேட்டாலும் சரி இந்த குதிரை விதைக்காய்ன்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து தெரியும். இதில் உள்ள பருப்பை உள்ளே எடுத்து நம்ம அதோடைய பலன்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து இந்த விதையை கொஞ்சம் சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் தலை சுற்று மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தார். சென்னையில் உள்ள நபர். இன்னும் சென்னையிலேயும் இந்த ரோட்டோரங்கள் ஒரு சில இடங்கள்லையும் கிடைக்கி. அதாவது நாங்கள் ஒரு சில வீடியோ போடும்போது அதனுடைய நன்மை தீமையில நாங்கள் சேர்த்து நம்ம சொல்லிடுவோம். இதில் வந்து உள்ள பருப்படுத்தி பச்சையாக, அதாவது ரொம்ப பச்சையாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஒன்றும், அதாவது இளம் பிஞ்சியில் வந்து சாப்பிடும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எங்கள் 4 வயசு பேத்தியாக முதற்கொண்டு நாங்கள் தான் சாப்பிட்ருக்கோம். அதே நேரத்தில் கொஞ்சம் முத்திருச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு சில சுத்தி முறையெல்லாம் செய்யணும். இந்த சுத்தி முறையெல்லாம் எப்படி செய்யணுங்கிறது வந்து இப்போ விரிவாக நம்ம பார்ப்போம். இந்த குதிரை விதைக்காய் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா 5, 6 வரைக்கும் இருக்கும். கொத்து கொத்தாக இருக்கும். அதாவது இது வந்து விளைஞ்சி நல்லா முத்திருச்சு. இது விளைஞ்சி இதுவும் விளைஞ்சிக்கு நல்லா முத்திர மரத்தில் இருக்குது. இப்படி சாப்பிட்றதே இருக்கும். கொத்தாக காய்க்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம விதையை வந்து நம்ம எடுக்கணும். இந்த இதில் வந்து விதை வந்து உள்ளே இருக்கும். அது கீழே அதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும். இந்த தோல், இது வந்து தோலை நீக்கின உடனேயே உள்ள இந்த பருப்பு இருக்கும். இளம் பிஞ்சிக்காய் எவ்வளோ சின்னாலும் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. இது முத்திருச்சுன்னா இதில் வந்து எண்ணெய் பதம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து பித்தத்தை அதிகரிக்கக்கூடியது. அந்த நரம்பு தெளிச்சு மாற்றக்கூடிய தன்மை பித்தத்தை அதிகரிக்கக்கூடியது. அதிகம் தின்னோம்னா அவங்க இந்த நண்பர் சொன்ன மாதிரி இந்த வாந்தி ஒரு சிலதெல்லாம் பித்தம்லாம் அதிகம் காட்டும். அப்போ நம்ம இது என்ன செய்யணும்னா இதை வந்து அப்படியே பாலில் அவிச்சிடணும். பசும் பாலில் வந்து இதை அவிச்சிட்டு காய போட்டு புடவைக்காய் பொடி பண்ணி அது வந்து லேசாக நெய்யில் வறுத்துடணும். வறுத்திங்கனாக்கா அதனுடைய முழு கெடுதல் குணமும் மாறி ரொம்ப நன்மை செய்த குணத்தை காட்டும். இது வந்து ஆண்மை சக்திக்கு மிகுந்த இது. இதை தனியாக சாப்பிட வேண்டாம். தனியாக ஆண்மையும் சாப்பிடலாம், இருந்தாலும் தனியாக சாப்பிட வேண்டாம். இது வந்து நம்ம தாது புஷ்டி லேகியத்தில் எல்லா சாப்பாடையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். போட்டு சாப்பிடும்போது வந்து அந்த லேகியத்துக்கு வந்து அதிகமாக வீரியத்தை கொடுக்கும். ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லும்போதும் லேகியம் மட்டும் சாப்பிட்டா மட்டும் அதிக வீடியோ வேணும்னா ஏற்கனவே லிங்க சுந்தரம் வீடியோ போட்டிருக்கோம். அது மாதிரி லிங்க சுந்தரம் சேர்த்து சாப்பிடணும். நீர்மொழி வித்தம் சேர்த்து சாப்பிடணும். சாப்பிட்டாதே ஒரு ஆண் மகனுக்கு வந்து ஒரு, அதாவது நரம்பு தளர்ச்சி மாறி விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாகி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டைம் வந்து அவங்களுக்கு கூட கிடைக்கும். இது போல நம்ம வீடியோ பதிவுகள் நிறையா நம்ம இன்னும் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். வைத்தியர்கள் நிறைய பாதிக்குவாங்க. ஏன்னா நிறைய வீடியோவை பார்த்து வந்து நீங்கள் உடனே பயன்படுத்த வேண்டாம். ஒரு சில ஆலோசனை கேட்டு செய்யுங்க. ஏன்னா அது பிறகு சாப்பிட்டுட்டு நிறைய பேர் பயன்படுத்தாங்க. இதில் இல்லை, மற்ற விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தாங்க. அவங்க இந்த வீடியோலாம் பார்த்து இந்த மாதிரி செஞ்சோம், இதெல்லாம் வந்துருச்சு கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம பரிகாரமும் சொல்லியிருக்கோம். அவங்க வந்து பரிகாரமும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே எந்த ஒரு மருந்துக்கும் நம்ம கெடுதல் வந்துச்சுன்னா அது என்னென்ன பரிகாரமும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் இன்னொரு வீடியோ தனியாக கூட விரிவாக சொல்லியிருக்கோம். அதனால் நம்மளுடைய சேனலை பதிவு பார்த்துட்டே வாங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டு வரோம். நன்றி, வணக்கம்.